வெல்கம் டு gdtalk. ஸோ இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்குன்னா ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபின்றது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹை ரெசல்யூஷனான கேமரா இருக்குது. ஸோ அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனும் அதை பற்றினது தான். ஹவு டு ரிமூவ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ஆன்லைன் இன் மினிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில கஸ்டமைஸ் பேக்ரவுண்டை எப்படி வைக்க போகிறீங்க அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் போயிட்டு ரிமூவ் பிஜி. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து வித்தின் செகண்டில் வந்து ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அந்த செக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லோக்கல் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோஸ். ஸோ நான் வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுத்து அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபோட்டோஸை உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது போக வந்து நிறைய பேர் வந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பேக்ரவுண்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது. எந்த வகையான ஃபோட்டோஸ் இருந்தாலும் அதோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோவை வச்சு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ நான் இந்த ஃபோட்டோவை உள்ள அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் ஒன்றுமே பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இந்த கான்செப்ட் பேர். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு நாள் பார்ப்போம். ஸோ இதுக்கடுத்து வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஹெச்டிஆர் வேணும் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ இதோடைய பேக்ரவுண்டை வந்து மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட் டிசைன் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட் யுவர் ஃப்ரீ டிசைன்ஸ் சொல்லும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எங்கே போகும் அப்படின்னா கேன்வா வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஸோ இது வந்து ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேரு. இதை பற்றி நான் ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதில் வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். இதில் வந்து உங்களுடைய பேக்ரவுண்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய பேக்ரவுண்டை எப்படி மாற்றுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கலர் ரிலவெண்ட்டான பேக்ரவுண்டு வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஏதாவது வந்து ஒரு வால்பேப்பர் வேணும், இல்லைனா ஒரு டெக்ஸ்சர் வேணும், இல்லைனா ஒரு கிரேடியன்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு வேணும், இல்லை வேறு ஏதாவது நேச்சுரல்ஸ் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் உங்களுக்கு ரிலவெண்ட்டான அந்த கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் இங்கே வரும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு நேச்சுரல் ஃபோட்டோஸாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கேன்வா வந்து நம்ம வந்து லாகின் பண்ணி சைன் அப் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு சில சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் பண்ணால் தான் இந்த பேக்ரவுண்டோடைய அந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெட்டர் வந்து நீங்கள் வந்து கலரே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு டவுன்லோட் போய்ட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 480 அண்டு 612 இந்த ரெசல்யூஷனில் தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வரும். ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இதில் ஷேர் ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் மானிட்டர் ஃபுல்லாக வந்து ரன் ஆயிரும். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு. ஸோ அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு வெப்சைட் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோமா? ஸோ கட் அவுட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் நேமு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். வாங்க பார்ப்போம்.
ஆனால் இதில் வந்து இங்கே உங்களுக்கு வந்து இந்த கேன்வா அப்படின்ற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தேவையில்லை. இதுலேயே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது போக வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதுனாலும் நீங்கள் வந்து இதை லாகின் பண்ணால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போதைக்கு இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவரை நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஒரிஜினல் பேக்ரவுண்டு வந்து இங்கே இருக்கும், ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும், நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எனக்கு இதில் உள்ள எந்த கலரும் பிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சமான கலர் வேணும்னா நீங்கள் இந்த கலர் பேட்டர்ன் இருக்கும், இதில் போய்ட்டு உங்களுக்கு கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு டிரான்ஸ்பரண்டாக வேணாலும் ஓகே தான், நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 வகையான வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து ரிமூவ் பிஜி, இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செகண்ட் ஒன்று வந்து கட் அவுட் ப்ரோ, இதுவும் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதில் இந்த 2ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வீடியோஸு, சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப், அப்புறம் வந்து அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் புதுசாக ஏதாவது வீடியோ போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார்மேட்டில் உங்களோட மொபைலுக்கு வந்துடும். ஸோ அதை பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.